ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும், சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நாம எப்படி எடுக்கிறது? எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்? அப்படின்றது தான் நெறைய மாணவர்களுடைய கேள்வியா இருக்கு. பட் அது ரொம்ப முக்கியமானது தான். இதுக்கப்புறம் வரப்போற அடுத்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட தான் இருக்கு நமக்கு. ஸோ இந்த ஏப்ரல் வரப்போகுது. அப்புறம் மே 3ஆம் தேதி எக்ஸாம். கிட்டத்தட்ட 1 மாசம் அளவுக்கு தான் நமக்கு எக்ஸாம்க்கு டைம் இருக்கு. இந்த 1 மாசம் அப்படின்றத நமக்கு முழுக்க முழுக்க ரிவிஷன் டைமா எடுத்துக்கணும். இந்த ரிவிஷன் டைம்ல நீங்க பிரிப்பேர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எம்சிக்யூஸ் தான். அதாவது எம்சிக்யூஸ பண்ணணும், டெஸ்ட் எழுதுறீங்க, மாக் டெஸ்ட் எழுதுறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ நீங்க கம்பல்சரி எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு 12 இயர்ஸ், 15 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் கண்டிப்பா உங்க கையில இருக்கணும். அதற்கு என்ன செய்யறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 2, 3 வகை இருக்கு. முன்ன கோச்சிங் சென்டர்ல படிக்கிற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்க கையில அந்த இன்ஸ்டிடியூட்ல எந்த எந்த கோச்சிங் சென்டர்ல படிக்கிறீங்களோ, அங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் அதுல இஷ்யூ வராது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, வேதாந்தால படிக்கிறவங்க, அந்த மாரி நெறைய அ அகாடமி இருக்கு. இந்த அகாடமில சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு நிச்சயமா அது கிடைக்கும். இல்ல அவங்களோட வெப்சைட்லயே போனீங்கன்னா கூட டைரக்ட்டாவும் கிடைக்கும். ஸோ அதுவுமே இருக்கு. இது இல்லாம என்டிஏயோட வெப்சைட்லயுமே அஃபிஷியல் வெப்சைட்லயுமே வந்து டீட்டெயில் குடுத்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ஸ். அதிலயுமே எடுத்துக்க முடியும். இதெல்லாம் இல்லாம இப்ப எல்லாருக்குமே வந்து மொபைல்ன்றது கண்டிப்பா கையில இருக்கும். அந்த டிஜிட்டல் வழியா நீங்க எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஆப்பும் தனியா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லி நீட்ல நீங்க Play Storeல போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னாவே, நீட் தொடர்பான கொஸ்டின் பேப்பர்ஸ் அங்க கண்டிப்பா கிடைக்கும். அதுல இருந்தும் எல்லாமே ஃப்ரீ தான். அதுல இருந்துமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்ளோ வெரைட்டி இருக்கு. இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்குறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னா, அத நீங்க மொபைல்லயோ அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ வச்சு மட்டுமே படிக்கக்கூடாது. அத கம்பல்சரி நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். எத்தன வருஷம் கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, கையில வச்சுக்கிட்டு அத தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மொபைல்ல வச்சீங்கன்னா, அது ஃபுல் ஃபோக்கஸ் உங்களுக்கு கண்டிப்பா அந்த படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்ல இருக்காது. பிராக்டிஸ் பண்றது ஃபுல் ஃபோக்கஸ் உங்களுக்கு வராது. அதனால கம்பல்சரி எல்லாருமே நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து, அத தான் வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாவோ அல்லது வந்து ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு குடுக்குறேன். தேங்க் யூ.